அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பத்தி பார்க்கணும். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, செய்திகள் எல்லாமே அரசியல் சார்ந்த செய்திகளாக தான் இருந்துச்சு. இங்க டிஆர்டிஓ டஸ் ரிலீஸ் ட்ரையல்ஸ் ஆஃப் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்டிஓ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த கிளைட் பாம் அப்படிங்கிறது இல்ல அதாவது ஒரு ஜெட்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய பாம்ஸ் வந்து நம்ம கிளைட் பாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கிளைட் பாம் டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு கீழ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கௌரவ் அப்படிங்கிற இந்த கிளைட் பாமோட டெஸ்டிங் அப்படிங்கிறது நேத்து நடந்திருக்கு. சரிங்களா? இத SU-30 MKI அப்படிங்கிற இந்த ஜெட்ல இருந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இதோட அக்யூரசி வந்து 100% அக்யூரசியோட இருந்துச்சு. வித்தின் 100 கிலோமீட்டர் ரேஞ்சுல அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? கௌரவ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிளைட் பாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர்டிஓ ரீசென்ட்டா இத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின்ஸ் நாட் கனெக்டட் டூ இன்டர்நெட் ஆர் வைஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில யுஎஸோட நேஷனல் இன்டெலிஜென்ஸோட டைரக்டர் துல்சி கபாட் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்மனால ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தே ஆர் வல்னரபிள் டூ ஹேக்கிங் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஈலான் மஸ்க் இருக்கார் இல்லையா? அவர் வந்து இவிஎம்ஸ் ஆர் ஹேக்கபிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஹேக் பண்ண முடியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணி இவிஎம்ஸ ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுல ஒரு பெரிய ஒரு ஒரு டவுட்ஸ வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கு இந்தியன் எலக்ஷன் கமிஷன் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. என்ன ரெஸ்பான்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவோட எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேட்டர் எப்படி ஒரு கால்குலேட்டர் எப்படி இயங்குதோ, அதே மாரி தான் நம்மளோட எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷினும் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு கால்குலேட்டரை பெரிய அளவுல நம்மளால ஹேக் பண்ண முடியாதோ, அதே மாரி தான் ஒரு எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷினையும் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் அப்படிங்கிறது லீகல் ஸ்க்ரூட்டனிய தாண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீகல் ஸ்க்ரூட்டனி அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில இத பத்தி விரிவா அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இருக்கு. அத வந்து அப்ரூவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பொலிட்டிக்கல் ஸ்க்ரூட்டனி அப்படிங்கிறதுமே மோர் ஆர் லெஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் ஸ்க்ரூட்டனி இன் த சென்ஸ் நமக்கு எல்லா அரசியல் கட்சிகளையுமே இன்வைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எலக்ஷனுக்கு முன்னாடியுமே எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்வைட் பண்ணி இவிஎம் ஓட வொர்க்கிங் எப்படி இருக்கு? இந்த வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் விவிபேட் மிஷின். இங்க பட்டன் அமுக்குனோனே யாருக்கு பட்டன் அமுக்கணுங்கிறது இங்க 7 செகண்டுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ இந்த விவிபேட் மிஷின் எப்படி இயங்குது? அ பதிவான வாக்குகள் இருக்கும். ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 100 ஓட் பதிவாயிருக்குன்னா, இந்த 100 ஓட்டு தான் நமக்கு இவிஎம்ல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபெசிலிட்டீஸுமே நம்மளோட எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின்ஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ரெஸ்பான்ஸா வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இந்தியாவோட எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் அப்படிங்கிறது ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.